அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஜீனா ஷஹாப்தீன் மன்சூர். குர்ஆனிய சிந்தனை ஜுஸு அம்ம தஃப்சீர் தொடர். சூரா அல் கௌசர். எண்ணற்ற நன்மைகள். இறை தூதர் பெற்ற பெரும் செல்வம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஅதைனா கல் கௌசர். நிச்சயமாக நாம் உமக்கு ஏராளமான நன்மைகளை வழங்கினோம். ஃபஸல்லில் இரப்பிக வன்ஹர். எனவே உமது இரட்சனுக்காக நீர் தொழுது பலியிடுவீராக. இன்ன ஷானி அக ஹுவல் அப்தர். நிச்சயமாக உம்மீது கடும் வெறுப்பு கொண்டோனே சந்ததியற்றவனாவான். அறிமுக குறிப்புகள். இந்த அத்தியாயத்தின் மிக பிரபல்யமான பெயர் அல் கௌசர் என்பதாகும். மிக அதிகமான அல் குர்ஆன் விரிவுரை நூல்களும் அல் குர்ஆன் பிரதிகளும் இப்பெயரையே இந்த அத்தியாயத்திற்கு இட்டுள்ளன. இமாம் திருமிதியும் ஹதீஸ் நூலின் தப்சீர் அத்தியாயத்தில் இந்த அத்தியாயத்திற்கு இப்பெயரையே இட்டுள்ளார். இமாம் புகாரி தமது ஹதீஸ் நூலான சஹீஹில் இன்னா அத்தைனா கல் கௌசர் என பெயரிட்டுள்ளார். அத்தோடு அந்நஹர் எனவும் இந்த அத்தியாயம் அழைக்கப்படுகிறது. இது அத்தியாயத்தின் 2வது வசனத்தின் இறுதிச் சொல்லாகும். பலியிடுதல் என்பது அதன் பொருள். இந்த அத்தியாயம் மக்காவில் இறங்கியது என்பது மிக பெரும்பாலான அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்களது கருத்தாகும். நிச்சயமாக உம்மீது கடும் வெறுப்பு கொண்டோனே சந்ததியற்றவனாவான் என்ற வசனம் இந்த அத்தியாயம் மக்காவில் இறங்கியது என காட்டுகிறது. அத்தோடு அவ்வசனம் மக்காவில் எதிர்ப்புகள் ஆரம்பித்த காலப்பிரிவு சார்ந்தது எனவும் உணர்த்துகிறது. இந்த அத்தியாயம் மதீனாவில் இறங்கியது எனவும் சில அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள். மதீனாவில் ஹுதைபியா உடன்படிக்கை நிகழ்வின் போது இது இறங்கியது என இறங்கிய காலத்தை வரையறுத்து கூறப்படுகிறது. கீழ்வரும் ஹதீஸை மதீனாவில் இந்த அத்தியாயம் இறங்கியது என்பதற்கு ஆதாரமாக கொள்வர். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வகை தூக்க நிலைக்கு சென்றார்கள். பின்னர் சிரித்துக் கொண்டே விழிப்புற்றார்கள். ஏன் சிரிக்கின்றீர்கள் என நாம் கேட்க, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சற்று முன்னால் ஒரு அத்தியாயம் இறக்கப்பட்டது என்று கூறிவிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னா அத்தைனா கல் கௌசர் என்ற அத்தியாயத்தை ஓதினார்கள். பின்னர் கௌசர் என்றால் என்ன என அறிவீர்களா என கேட்டார்கள். அல்லாஹும் அவனது தூதருமே அறிவார்கள் என நாம் பதில் கூறினோம். அப்போது அது எனது இரட்சன் எனக்கு வாக்குறுதி அளித்த ஆறாகும் என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம். அத்தோடு இந்த அத்தியாயத்தில் வந்துள்ள பலியிடுவீராக என்ற பிரயோகம் ஹஜ்ஜில் அல்லது ஈதுல் அல்ஹாவில் மிருகங்கள் பலியிடுவதை குறிக்க முடியும். இதுவும் ஒரு மதீனாவின் அத்தியாயம் என்பதற்கு மேலும் ஒரு ஆதாரமாகிறது எனவும் அவர்கள் கூறுகின்றனர். எனினும் மக்காவில் ஒரு முறையும் மதீனாவில் 2வது முறையும் இறங்கியது என கருதுவது பிழையானது அல்ல. எனினும் கௌசர் என்ற பிரயோகத்தின் விளக்கமே மதீனாவில் இறங்கியது என்று கருதவும் முடியுமாக உள்ளது. இந்த விளக்கத்தின் அடிப்படையில் இது மக்காவில் இறங்கிய அத்தியாயமே என உறுதிப்படுத்த முடிகிறது. அத்தியாயத்தின் பின்னணி. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஆண் பிள்ளைகள் இறந்தமையை எதிர் பிரச்சாரத்திற்கு ஒரு வழியாக எதிரிகள் கண்டனர். அப்பின்னணியில் இந்த அத்தியாயம் இறங்கியதாக கொள்ளப்படுகிறது. அது பற்றிய விளக்கத்தை கீழே தருகிறோம். அல் ஆஸ் இப்னு வாயிடம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி பேசினால் அவரை விடுங்கள், அவர் சந்ததியற்ற மனிதர், அவர் இறந்தால் அவர் பற்றிய ஞாபகமும் அறந்து போகும் என்பார். அபு ஜஹல் போன்றோர் இவ்வாறு கூறியதாகவும் அறிவிப்புகள் உள்ளன. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மகன் இறந்தபோது அபு லஹப் மக்களிடம் போய் முஹம்மதின் சந்ததி இன்று அறந்து போய்விட்டது என்றார். இவ்வாறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி மோசமான பிரச்சாரத்தை எதிரிகள் துவக்கிவிட்ட போதுதான் இந்த அத்தியாயம் இறங்கியது. அந்த பிரச்சாரத்தை கொண்டு சென்றவர்களை பற்றி மேற்குறிப்பிட்டபடி பலரும் குறிக்கப்படுகின்றார்கள். அவர்கள் அனைவரும் இதனை செய்தார்கள் என கருதுவது பொருத்தமானதாகும். விளக்கம். இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைத்த சத்தியத்தை நேரடியாகவும் ஆதாரபூர்வமாகவும் எதிர்கொள்ள முடியாத போது அதனை எதிர்க்க அவர்களது எதிரிகள் கையாண்ட வழிமுறை ஒன்றை விளக்கி அதற்கு பதில் கூறுகிறது இந்த அத்தியாயம். சத்தியம் சில சந்தர்ப்பங்களில் பௌதிக வளங்களை பொறுத்தவரையில் பலவீனமாக இருப்பதுண்டு. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளும் எதிரிகள் அச்சத்தியத்தை ஏற்றுக்கொண்டோரை அவர்களது வறுமை, சிறிய தொகையினராக இருத்தல், சமூக அந்தஸ்தின்மை என்பவற்றை காட்டி இழிவுபடுத்துவார்கள். இவர்கள் சொல்வது சாத்தியமாயின் ஏன் இவர்கள் பலவீனமாக உள்ளார்கள் என அவர்கள் வாதிப்பார்கள். அதன் மூலம் பொதுமக்களை சத்திய சிந்தனையை விட்டு அப்பாற்படுத்திவிட அவர்கள் முனைவார்கள். இந்த அத்தியாயம் இப்பின்னணி கொண்டதாகும். இப்போது அத்தியாயத்தை விரிவாக விளக்க முயல்வோம். அதற்காக
அத்தியாயத்தின் ஒவ்வொரு வசனத்தையும் தனித்தனியாக நோக்குவோம்.